ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம ரியாக். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம லோகா படம் எந்தளவு ஹிட்டுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மலையா இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் லோகா சாப்டர் 1. அதாவது எங்களோட சந்திரான்ற ஒரு கேரக்டரை வச்சு அந்த ஸ்டோரி வேர்ல்டை பில்ட் பண்ணிப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்த படம். ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கே ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பெருமையை செய்யக்கூடிய படமாக இருந்தது. அந்த படத்தில் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம். முக்கியமாக சொல்ல போனால் அது அவங்கள லாலேட்டன்ற ரெக்கார்டையே பிரேக் பண்ண படம் தான் இந்த லோகா. அதுக்கு அடுத்த வார பாவம் என்னமாக இருக்க போன எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட துல்கர் சல்மான் வந்து அவர்கிட்ட யூடியூப்பில் வந்து அடுத்த பார்த்தான அந்த முன்னோட்டம் மாதிரி ஒரு வீடியோ வந்து விட்டுருக்கேன். அந்த வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைக்கேல் சார்லி, அதாவது அடுத்த இந்த படம் வந்து டொவினோ தோமஸ் தான் ஹீரோவாக நடிப்பார் நினைக்கிறேன். துல்கர் வந்து ஒரு கேமியா மாதிரி வந்து போவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்து மிச்சத்தை கதைக்கலாம். എടാ എന്നെ ഇടയ്ക്കൊക്കെ ഒന്ന് വിളിക്കടോ. എപ്പോഴും വേണ്ട, വല്ലപ്പോഴും ഒരു 50 കൊല്ലം കൂടുമ്പോഴോ 100 കൊല്ലം കൂടുമ്പോഴോ താല്പര്യമില്ല. അതെന്താ? നീ ഒരു ബോറനായതുകൊണ്ട്. കള്ളു കുടിച്ചാൽ 6 ബോറൻ. ഞാൻ ബോറു, താനവിടെ ബോറൻ, ഞാൻ ഫണ്ണ. പിന്നെ മിസ്റ്റർ, ഈ കള്ളുകൂടി ഞങ്ങൾ ചാത്തന്മാരുടെ ഒരു ബേസിക് ട്രീറ്റാണ്. ഞാൻ മാത്രമല്ല, എൻ്റെ 389 ബ്രദേഴ്സും ക്രോണിക് ആൽക്കഹോളിക്സാണ്. 380 ഞങ്ങൾ ഭയങ്കര ഫണ്ണാണ്. കോപ്പാണ്. ഇയാളൊരു മാതിരി. എന്തിനാണ് അത്ര ബലം പിടിക്കുന്നത്? ഒന്ന് ഫ്രീ ആവുള്ളൂ. ഇത് വായിച്ചായിരുന്നോ? നമ്മളെ പറ്റിയ ഫസ്റ്റ് ചാപ്റ്റർ അവളാ. കളിയങ്കാട്ട് നീലി കളിയങ്കാട്ട് ചാപ്റ്റർ 2 ഞാനാ മോനെ. തന്റെ ചാപ്റ്റർ ഞാൻ വായിച്ചായിരുന്നു. ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ, ഹിറ്റ്ലറിന് പറ്റിയത് താനല്ലടോ? സത്യമാ? അല്ല, ഇതിനകത്ത് അങ്ങനെയൊക്കെ എഴുതി വെച്ചേക്കുന്നത്. അതുകൊണ്ട് ചോദിച്ചാൽ അതിനൊക്കെ ബന്ധാകട്ടെ. എന്റെ ചേട്ടൻ പുറത്തിറങ്ങിയിട്ടുണ്ട്. പറഞ്ഞായിരുന്നോ? പുള്ളി എൻ്റെ അത്ര ഫണ്ണല്ല, ഇച്ചിരി വയലൻ്റാ. അറിയാം. മൂത്തോലി തന്നെയാണോ അവന് വേണ്ടത്? എനിക്ക് പേടിയൊന്നുമില്ല, എന്നാലും ചേട്ടനല്ലേ. അതിന് എന്തെങ്കിലും സഹായം ആവശ്യം വന്നാൽ വിളിക്കും. വരുമോ? ഇയാൾക്കൊരു കൂട്ടം ജാടയാണ്. വരാന്ന് പറയണോ? അവനൊരു പ്രാർത്ഥനാണ്. നിന്റെയൊക്കെ കുടുംബ പ്രശ്നത്തിൽ ഞാനെന്ന് പറയണം. നമ്മളൊക്കെ ഒരു കുടുംബമല്ലേ ബ്രോ? അല്ല ബ്രോ, എനിക്കറിയാം താൻ വരുമെന്ന്. ഇല്ലെങ്കിൽ ചാത്തന്മാര് തന്നെ കൊണ്ടുവരും. നീ വിളിക്കും, നമുക്ക് നോക്കാം. ടോവിനോ ஈஸியா. ஆமாம், உண்மையாக பார்க்கவே அந்த என்ன சொல்கிறது, ஒரு பொல்வேரேனும் எங்களோட டெட்புல்லும் காய்ச்ச மாதிரி. பொல்வேரன் வந்து துல்கரும், டெட்புல் வந்து இவர் எங்களோட அது டொவினோ மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அந்த பொல்வேரன் அந்த கோபம் ஆக்ரோஷம் எல்லாம் நம்மளோட துல்கருக்கு இருக்குது. அதே நேரம் ஹியூமசென்ஸ் மாதிரி டெட்புல் மாதிரி வந்து எங்களோட டொவினோட கேரக்டர் இருக்குது. அதை விட டொவினோ அதில் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சேட்டன், அதாவது அவர்கிட்ட அண்ணன் வந்து இப்படி வெளியில் வந்திருக்கிறாராம் என்று சொல்கிறார். அவர் பெரிய ஒரு இசுவை கொடுக்கலாம். அந்த படம் ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்கும். அதான் அவர் சொல்கிறார், நான் உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு நான் விரையிலேன்னு சொல்கிறார். ஆனால் வந்து விழிச்சா நோக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் போகிறார். அப்போ பெறுவார், எப்படியும் அவரும் பெறுவார், துல்கரும் பெறுவார். அந்த படத்தில் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையாகவே வேறு லெவலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எல்லாருக்கும் எதிர்பார்த்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். உண்மையாகவே இவரை மாதிரி நிறைய க்ளோன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 380 சுச்சம்னு சொல்கிறேன். தென்னை மாதிரி ஆக்கள் வழியில் இருக்குண்டு.
அதில் வந்து இப்போ அண்ணன் வந்து வெளியில் வந்திருக்க ஆக்ரோஷமாக வந்திருக்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் டொவினோன்ற அந்த லுக்கு வந்து வேறு லெவல் ஆக்ரோஷமாக அந்த முடியெல்லாம் வந்து எனக்கு அந்த இந்த என்ன படம்ன்றா ஆர்விஎம் ஏஆர்எம் படத்தில் வர அந்த டொவினோன்ற லுக் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறாரு. அவருக்கு என்னென்ன நிறைய மேஜிக் பவர்லாம் இவர் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியலை. பார்ப்போம், பொறுத்து தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இனி எப்போ வருதுன்னு தெரியலை. டெய்லர் விட்டால் நல்லாயிருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனித்தான் எடுத்தாங்களோ எடுக்கலையான்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.